வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு சீரியஸ் ரெகுலேட்டர், ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்டர். ஆக்சுவலாக லாஸ்ட் கிளாஸில் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கும் ஒரு ப்ரீவியஸ் வீடியோஸில் ஓவர் லோட் ப்ரொடெக்டர் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓவர் வோல்ட் ப்ரொடெக்டருக்கும் ஓவர் லோடு ப்ரொடெக்டருக்கும் வித்தியாசம் உண்டு. ஸோ அதை நீங்கள் வீடியோ பாருங்கள், ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த சர்க்யூட் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், இந்த இடத்துல 20 வோல்ட் இருக்குது, இந்த இடத்துல 12 வோல்ட் இருக்குது. அப்போ என்னாச்சு, உங்களுக்கு இந்த இடத்துல 8 வோல்ட் ட்ராப் ஆயிடுச்சு, இந்த இடத்துல அவுட்புட்டில் 12 வோல்ட் வருது. 20 வோல்ட் வந்தாலும் 12 வோல்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்க பற்றி தான் வீடியோ இப்போ பார்க்க போகிறோம். சரி, இது பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ பார்க்கலாம். இப்போது 20 வோல்ட் இருக்குது இந்த இடத்துல, இந்த இடத்துல 12 வோல்ட் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி வருமா? இது ஒரு குட் கண்டக்டாக இருந்தால் இங்கே வருமா? குட் கண்டக்டாக இருந்தால் 20 வோல்ட்டு தான் வரும், 12 வோல்ட் வராது. அப்போ 12 வோல்ட் வரணுன்னா நம்ம வோல்ட்டை ட்ராப் பண்ணணும். நமக்கு ஏற்கனவே தெரியும். என்ன பண்ணுவோம், ஒரு ரெசன்ஸ் போட்டு நம்ம ட்ராப் பண்ணிடலாம். இப்போ 20 வோல்ட் இருக்குன்னா அந்த இடத்துல 12 வோல்ட் கொண்டு வந்துடலாம், அச்சீவ் பண்ணிடலாம். இது என்ன வேல்யூ அப்படின்னா ஒரு 50Kன்னு வச்சுக்கோமே உதாரணத்துக்கு. இது நாட் கரெக்ட் இல்லை, ஒரு 50K. உங்களுக்கு என்ன தெரியணுன்னா ஒரு ரெசன்ஸ் போட்டு நம்ம வோல்ட்டை ட்ராப் பண்ணலாம். ரெண்டாவது, இப்போது ஒரு ரெசன்ஸ் போட்டு ட்ராப் பண்ணலான்னு நமக்கு தெரியுது. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரு வோல்டாமீட்டர், இந்த இடத்துல ஒரு வோல்ட்மீட்டர் அல்லது வோல்டாமீட்டர். இங்கே ப்ளஸ்ஸு, இது மைனஸ், ப்ளஸ்ஸு மைனஸ், இது இன், இது அவுட். இந்த ரெசன்ஸ் இருக்குது. இப்போ இதன் மூலிமா என்ன பண்ணலாம், 20 வோல்ட்டை நம்ம 12 வோல்ட்டாக பண்ணலான்னு சொல்லியாச்சு. ஒரு ரெசன்ஸை போட்டு பண்ணலான்னு சொல்லியாச்சு. ஓகேவா? பட் இப்போது இந்த 20 வோல்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த 12 வோல்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நம்ம எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறோம். அதில் இந்த 20 வோல்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இல்லை, வேரியபிள் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு இந்த வோல்ட்டு வேரியபிள் ஆகக்கூடாதுன்னா என்ன வழி? மறுபடியும் ஒன்ஸ் அகைன், இப்போ 20 வோல்ட்டுங்கிறது 24 வோல்ட்டாக மாறுச்சுன்னா இந்த இடத்துல 12 வோல்ட்டுங்கிறது இல்லை கொஞ்சம் 12.5 12.6ன்னு வரும். வரக்கூடாது. அப்படின்னா இந்த ரெசன்ஸ் வேல்யூ என்ன பண்ணணும், நம்ம சேஞ்ச் பண்ணணும். உதாரணமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 50K அப்படின்னு இருக்கு இல்லையா, கூட ஒரு 10K ஆட் பண்ணுறதா வச்சுக்கோமே. அப்போ ஆட் பண்ணுறோம், ஒரு ரெசன்ஸ் வேல்யூ கூட்டுறோம். ஒரு வேளை இந்த 20 வோல்ட்டு என்னாவது 15 வோல்ட்டாக மாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த வோல்ட்டு குறைஞ்சி போயிடும், ஃபிக்ஸட் ரெசன்ஸாக இருந்தால். அப்போ என்ன பண்ணணும், வேல்யூ குறைக்கணும். ஒரு ஆள் என்ன பண்ணணும், இந்த இன்புட் வோல்ட்டை இந்த மீட்டரில் பார்க்கணும், அவுட்புட்டில் வோல்ட்டு மீட்டர் பார்க்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று பார்த்துக்கலாம். 20 வோல்ட் வந்தால் கண்டிப்பாக ஃபிக்ஸட் ரெசன்ஸாக இருந்தால் அந்த இடத்துல 12 வோல்ட்டு தான் வரும். இந்த இடத்துல அதிகமான வோல்ட் வந்துச்சுனாவே இங்கே அதிகமாக வருதுன்னு அர்த்தம். அப்போ இன்புட் வோல்ட் மீட்டரையோ அவுட்புட் வோல்ட் மீட்டரையோ பார்த்து நாம் என்ன பண்ணலாம், இந்த ரெசன்ஸுடைய வேல்யூயை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால் நமக்கு தேவையான வோல்ட்டை அச்சீவ் பண்ணிடலாம். அதாவது இன்புட் வோல்ட்டு கூடி குறைஞ்சாலும் அவுட்புட் வோல்ட்டு கான்ஸ்டண்ட்டாக வரணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும், இந்த ரெசன்ஸ் வேல்யூயை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணால் பாசிபிள். அப்போ நம்ம எப்படி கொண்டு போகலாம், இப்போது இந்த மாதிரி இதில் ஒரு ரெசன்ஸ் போடுறோம், இந்த இடத்துல ஒரு வோல்ட் பார்க்குறதுக்காக இங்கே ஒரு வோல்ட்மீட்டர் இல்லையா. இந்த ரெசன்ஸ் வேல்யூ இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸு, மைனஸ். அப்போது இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வேரியபிள் ரெசன்ஸ் யூஸ் பண்ணுறோம், VR வேரியபிள் ரெசன்ஸ் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 20 to 24 வோல்ட் கூடி குறைஞ்சி வந்தாலும் இந்த இடத்துல 12 வோல்ட்டை நம்ம கான்ஸ்டண்ட்டாக கொண்டு வரலாம். என்ன செய்யணும், நாம் இந்த ரெசன்ஸ் வேல்யூயை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆள் பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு இருக்கணும். ஓகேவா? ஏன்னா இன்புட்டு AC வோல்ட் நமக்கு எப்பவுமே தெரியும், கூடி குறைஞ்சி வரும். அதனால் உருவாகக்கூடிய DC வோல்ட்டு கூடி குறைஞ்சி வரும். அப்போ இந்த சர்க்யூட் என்னாவும் சரியாக ஒர்க் பண்ணாது. ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பக்கத்துலேயே இருந்து இன்புட் வோல்ட்டையோ அவுட்புட் வோல்ட்டையோ மானிட்டர் பண்ணி இந்த ரெசன்ஸ் வேல்யூயை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால் நாம் இந்த வோல்ட்டை அச்சீவ் பண்ணிடலாம். இது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா அப்படின்னா ஆகாது, நடைமுறைக்கு சாத்தியமாகாது. ஸோ வேறு என்னதான் வழி இருக்கா
அப்படின்னு சயின்டிஸ்ட் யோசனை பண்ணி பார்த்ததில் நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு டிரான்சிஸ்டர், இதான் ஒரு டிரான்சிஸ்டர், இதான் டிரான்ஸோட சிம்பிள். ஓகே, இது கலெக்டர், இது வந்து எமிட்டர், இது வந்து பேஸ். இது பிஎன்பியா என்பிஎன்னா இந்த அம்புக்குரிய பொறுத்து. இது ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் இருந்தாலும் சரி, பிஎன்பி டிரான்சிஸ்டர் இருந்தாலும் சரி, இந்த டிரான்சிஸ்டர் நமக்கு செக் பண்ண தெரியணும். குறிப்பாக அனலாக் மல்டிமீட்டர் மூலிமா செக் பண்ண தெரியணும். அனலாக் மீட்டர் இருந்துச்சுன்னா நாம் என்ன பண்ணலாம், பக்காவாக நம்மளால் செக் பண்ண முடியும். லைக் திஸ், இந்த மாதிரி அனலாக் மீட்டர் இருக்கணும். டிஜிட்டல் மீட்டரில் செக் பண்ணலாமான்னா டிஜிட்டல் மல்டிமீட்டர்லேயும் செக் பண்ணலாம். பட் இதுதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே உங்களுக்கு நடத்தியிருக்கோம். இந்த கலெக்டர் எமிட்டர் எப்பவுமே ஹை ரெசன்ஸாக இருக்கும். ஹை ரெசன்னா மின்னோட்டம் பாயாத மாதிரி, மரக்கட்டை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மல்டிமீட்டரில் டெஸ்ட் ப்ராப், கலெக்டர் எமிட்டர். கலெக்டரில் டெஸ்ட் ப்ராப் எது வைக்கணும் பாருங்கள், இதுதான் மல்டிமீட்டர். இந்த மல்டிமீட்டரில் டெஸ்ட் ப்ராப் இருக்குது. இந்த மாதிரி டெஸ்ட் ப்ராப் இருக்குது. டெஸ்ட் ப்ராப்பில் கலெக்டரில் ரெட்டாக, இல்லை எமிட்டரில் பிளாக்காக, இல்லை எமிட்டரில் பிளாக்காக, இதில் மாறி கூட வைக்கலாம். எதில் மாற்றி வச்சாலும் உங்களுக்கு என்ன காமிக்கணும், ஹை ரெசன்ஸ் காமிக்கும். டிரான்சிஸ்டர் 6 முறை செக் பண்ணணுங்கிறது வேறு, அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிரான்சிஸ்டர் செக் பண்ண தெரியணும். கலெக்டர் பேஸ் எமிட்டரை ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். டேட்டா புக்கில் எல்லாம் இருக்குது, இருந்தாலும் கண்டுபிடிக்க தெரியணும். அப்போ இந்த டிரான்சிஸ்டர் கலெக்டர் எமிட்டர் எப்படி இருக்கும், ஹை ரெசன்ஸாக இருக்கும். இது எப்போ லோ ரெசன்ஸாக மாறும், ஹை ரெசன்ஸ்னால் உங்களுக்கு மல்டிமீட்டரில் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி 3 பொசிஷன் இருக்கும். இதான் நான் ஒரு கட்டை மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி முள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள். இந்த முள் வந்து இந்த இடத்துல இருந்தால், இந்த முள் இந்த லாஸ்ட்டில் எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் இருந்தால், இந்த முள் முக்கால்வாசி இருந்தால் லோ ரெசன்ஸு, இது 0 ரெசன்ஸு, இது வந்து ஹை ரெசன்ஸ். இதெல்லாம் பார்த்துங்க. இந்த முள் இருக்கு இல்லையா, இங்கே இருந்தால் ஹை ரெசன்ஸ், இதே முள் இங்கே இருந்தால் 0 ரெசன்ஸ், முக்கால்வாசி இருந்தால் லோ ரெசன்ஸ். அப்போ நான் சொல்கிறது எப்படி கரெக்டாக இல்லைன்னு எப்படி செக் பண்ணுறது, நீங்கள் உங்கள் கையில் ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கணும். செக்கிங் மெத்தட் தெரியணும். 6 டைம்ஸ் செக் பண்ணணும். கன்ஃபார்மாக 6 டைம்ஸ் செக் பண்ணணும். சில பேர் அப்படிலாம் செக் பண்ணுறதில்ல, போர்டில் வச்சுட்டே டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வர்ற நவடேஸ் வருது எஸ்எம்டி டிரான்சிஸ்டர் வருது. இந்த எஸ்எம்டி டிரான்சிஸ்டர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு லெக்கு, இந்த இடத்துல ஒரு லெக்கு, இந்த இடத்துல லெக்கு. இது சர்ஃபேஸோடு அப்படியே வச்சு ஹீட் பண்ணியிருப்பாங்க, மேலே ப்ளோயரில் ஹீட் பண்ணியிருப்பாங்க. இது கலெக்டர், இது பேஸ், எமிட்டர். சில நம்பரை பொறுத்து இது மாறலாம், கான்ஃபிகரேஷன் மாறலாம். இப்போ அது முக்கியம் இல்லை, கண்டிப்பாக 3 லீடு இருக்குங்கிறது முக்கியம். இந்த டிரான்சிஸ்டருக்கு எப்படி செக்கிங் மெத்தட் பண்ணணுமோ அதே மெத்தட் தான் இந்த எஸ்எம்டி டிரான்சிஸ்டர் இருக்கும். இப்போ நான் சொல்கிறது மூலிமா நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு மல்டிமீட்டர் இருந்தால், இந்த மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர் நிறைய போர்டு இருக்குது, அதுலேருந்து எடுத்துக்கலாம். இந்த டிரான்சிஸ்டர் BC547 எடுத்துக்கலாமே, நம்ம தான் ப்ராஜெக்ட் நிறைய பண்ணுறோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இல்லை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறது எதுக்காகனா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்டில் ஒரு 10 காம்பனன்ட்ஸ் இருக்குன்னா 10 காம்பனன்ட்ஸையும் உங்களுக்கு செக் பண்ண தெரியணும். நல்லா இருக்கா, தட் மீன்ஸ் ஓப்பனா, ஷார்ட்டா, லீக்கா அப்படின்லாம் செக் பண்ண தெரியணும். செக் பண்ணது பிறகு தான் நீங்கள் சர்க்கியூட்டுக்குள்ளே ஆட் பண்ணணும். ஓகே, சரி. இப்போது 6 முறை செக் பண்ணணும். அதில் ஹை ரெசன்ஸு, 0 ரெசன்ஸு, லோ ரெசன்ஸ், இதுதான் பொசிஷன் சொல்லிட்டேன். நமக்கு இப்போ அது முக்கியம் இல்லை. இப்போ வந்து கலெக்டர் எமிட்டர் ஹை ரெசன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மரக்கட்டை மாதிரி இருக்கும், மின்னோட்டம் பாயாது, முள் இங்கேயே தான் இருக்கும், நகரவே நகராது, அதான் ஹை ரெசன்ஸ். ஓகே, சரி. இப்போ பார்க்கலாம் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். பாருங்கள், இதை டிரான்சிஸ்டர், இதை எமிட்டர் மைனஸில் கொடுத்துடலாம். இது எமிட்டர். இந்த கலெக்டரில் ஒரு பல்ப் கொடுத்துடலாம். கலெக்டரில் ஒரு பல்ப் இங்கே மேலே இந்த இடத்துல +12 வோல்ட். இந்த பல்ப் எரியுமா அப்படின்னு கேட்டால் எரியாது. ஏன்னா இந்த கலெக்டர் எமிட்டர் ஹை ரெசன்ஸாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பல்போட இது ப்ளஸ், இது மைனஸ், கிரவுண்ட் இதுக்கு கிடைக்கல. ஏன்னா இது ஓப்பனில் இருக்குது கலெக்டர் எமிட்டர். இப்போது இந்த பாசிட்டிவ் டேக்லேருந்து ஒரு ரெசன்ஸ் போட்டு பேஸு கொடுக்குறோம். இந்த ரெசன்ஸ் வந்து ஒரு வேரியபிள் ரெசன்ஸை யூஸ் பண்ணுறோம். வேரியபிள் ரெசன்ஸ். இப்போது இந்த வேரியபிள் ரெசன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இதனுடைய மதிப்பு வந்து கூடும் அல்லது குறையும். கூடும் குறையும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பேஸ் வோல்ட் இருக்கு இல்லையா, இது வந்து கூடும் குறையும். அப்போது பேஸ் வோல்ட்டு கூடும் பொழுது இது பிரைட் ஃபுல்லாக இருக்கும், குறையும் போது பிரைட் வந்து லோ ஆயிரும். இது வந்து ஹை பிரைட்டில் இருக்கும்.
ஓகே, இது வந்து லோ பிரைட்டாக மாறும். இது நீங்கள் அசம்பிள் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் புரியும். அதுக்கு தான் ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னு சொல்கிறது. ஓகேவா? சிம்பிளாக நான் படத்தில் பட்ட மாதிரியே ஒரு பல்ப் எடுத்துக்கலாம், டார்ச் லைட் பல்ப் எடுத்துக்கலாம், ஒரு 9 வோல்ட் பேட்டரி எடுத்துக்கலாம், ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு 100K இல்லையா 220K இதை எடுத்துகிட்டு இது வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த டிரான்ஸ்னுடைய கலெக்டிவ் எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் மாறுறதுனால இந்த பல்போட பிரைட் வந்து கூடி குறையும். இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த கலெக்டிவ் எமிட்டருடைய ரெசிஸ்டன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எப்போ? அதுதான் முக்கியம். எப்போ சேஞ்ச் பண்ணலாம்? நமக்கு இந்த பேஸ் வோல்ட்டை சேஞ்ச் பண்ணோம்னா இந்த கலெக்டிவ் எமிட்டர் ரெசிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணலாம். இதுதான் ஃபண்டமெண்டல் பேசிக். இது தெரியணும். இது தெரிஞ்சால் இந்த ப்ராஜெக்ட் ஓகேவா? நாம் என்ன சொல்லியிருக்கோம்ல இந்த கிளாஸில், இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு இல்லையா, வேரியபிள் ரெசிஸ்டன்ஸு, அதுக்கு பதிலாக நாம் ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த மாதிரி, இப்போ இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் வருது, இப்படி யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது கலெக்டர், இது வந்து எமிட்டர், இந்த இடத்துல பேஸ், இது வந்து பேஸ். இப்போ இந்த கலெக்டர் எமிட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா இங்கே ப்ளஸ் வோல்ட் கொடுத்தோம்னா இங்கே வோல்ட் வருமானா 0 வோல்ட்டு தான் வரும். அப்போ இந்த இடத்துல வோல்ட் வரணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பேஸுக்கு வோல்ட் கொடுக்கணும். இந்த பேஸுக்கு வோல்ட் கொடுக்கணுன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் மூலிமா பேஸுக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வோல்ட் வந்துடும். இதில் வர்ற வோல்ட் எவ்வளோ வோல்ட் அப்படிங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னா, டிரான்ஸோட கலெக்டர் எமிட்டருடைய ரெசிஸ்டன்ஸை பொறுத்தது. இந்த ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா இங்கே வோல்ட் குறைஞ்சி போயிடும், குறைஞ்சுன்னா இங்கே வோல்ட்டு கூடும். இது பேசிக் தெரியணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். எல்லா கோர்ஸுமே 30 நாள் ட்ரைனிங், ஆன்லைன் ட்ரைனிங். ஆன்லைனில் படிக்கிறதுனால நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்தே படிக்கலாம், உங்கள் வேலை எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. ஓகேவா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ண முடியும், கிளாஸில் கொடுக்குற ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணுங்கள், நடத்துகிற பாடத்திட்டத்தை கவனிங்க. அதில் ஏதாவது சந்தேகம் டவுட் இருந்ததுன்னா குறிப்பிட்ட டைம் கொடுத்துருப்போம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும். அந்த ஸ்டூடெண்ட் அந்த டைமில் எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த கால் பண்ணி கேட்குறதுல தான் நீங்கள் அப்கிரேட் ஆக முடியும். ஓகேங்களா? சரி, இந்த கோர்ஸ் மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம், ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம், வயது வித்தியாசம் இல்லை. ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும், ரொம்ப எளிமையான சப்ஜெக்ட். இதை ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கிறதும் புரியாமல் இருக்கிறதும். ஓகேவா? இந்த சேனலுடைய நோக்கம் பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஓகேங்களா? ஆன்லைன் ட்ரைனிங்கில் முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் படிக்கிற பெனிஃபிட் என்னன்னு கேட்டால், நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்ஸ் தான் உங்களே மேலே டெவலப் பண்ண முடியும். எந்த இடத்துல ஆஸ்கிங் பவர் இருக்கோ அங்கே தான் ஜெயிக்க முடியும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு டிரான்ஸினுடைய கலெக்டர் எமிட்டர் பயன்படுத்தி நாம் ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், பேஸ் வோல்ட்டை பொறுத்து. இதுவரை பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம்? இப்போது பாருங்கள், மறுபடியும் சொல்கிறோம், மறுபடியும் இதே மாதிரி தான் இந்த மாதிரி வெளியே கொண்டு வந்துடலாம். இந்த இடத்துலேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு இதை பேஸுக்கு கொண்டுட்டு வந்துடலாம். இது கண்டக்ஷன் ஆயிரும் இல்லையா? பாருங்கள், இந்த இடத்துல இது வந்து அவுட், இந்த இடத்துல 20 வோல்ட்டு, இந்த இடத்துல 12 வோல்ட் வரணும் அப்படின்னா இது ஒரு பிக்சட் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். எப்படி அந்த ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்டர் வேலை செய்யுதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் இப்படி இருக்கும். இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர், இந்த டிரான்சிஸ்டர் வந்து 2N3055. இது ஒரு பவர் டிரான்சிஸ்டர், மெட்டல் பேக்கேஜ். இந்த டிரான்சிஸ்டர் இது வந்து BC547. நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ண டிரான்சிஸ்டர். இது கலெக்டர், இது எமிட்டர், இது பேஸ். ஓகேவா? இந்த எமிட்டர் என்ன பண்ணுறோம், இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக இங்கே நம்ம இந்த இடத்துல கிரவுண்ட் நெகட்டிவில் கொடுத்துட்றோம். இந்த பேஸ் வோல்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் டிவைடர் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணுறோம்.
இந்த இடத்துல விஆர் வேரியபிள் ரெசிஸ்டர் ஒரு பார்ட் உங்களுக்கு. இந்த இடத்துல 12 வோல்ட்டு, இந்த இடத்துல 0 வோல்ட்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ மல்டிமீட்டரில் இங்கே செக் பண்ணால் எவ்வளோ வோல்ட்டு காமிக்கும்? 12 வோல்ட்டு காமிக்கும். இங்கே செக் பண்ணால் 0 வோல்ட்டு. இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி எவ்வளோ வரும்? அது ஒரு வோல்ட்டு, பிக்சட் வோல்ட் வரும். இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டி எவ்வளோ வரும்? இது ஒரு வோல்ட்டு வரும். ஆனால் கண்டிப்பாக இங்கே 12 வராது, கண்டிப்பாக இங்கே 0 வராது. ஸோ இது பொட்டென்ஷியல் டிவைடர் நெட்வொர்க் மூலிமா நாம் ஒரு வோல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். உதாரணமாக 6 வோல்ட் வர்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இந்த இடத்துல மூலிமா, இந்த கண்ட்ரோல் மூலிமா. ஓகே, இந்த எமிட்டர் இருக்கு இல்லையா, இந்த எமிட்டரில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம், லோ வேல்யூ. இந்த இடத்துல ஒரு ஜீனர் டயோடு போட்டு இதை கிரவுண்ட் பண்ணிடலாம். இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு பாருங்கள் இங்கே கொடுத்துருக்குறோம். அப்போ அவுட்புட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் வழியாக ட்ராப் ஆகி இங்கே ஜீனருக்கு வருது. இந்த இடத்துல ஒரு 6 வோல்ட் ஜீனர் டயோட் இருக்கிறதாக வச்சுக்குவோம். பேஸில் 6 வோல்ட். அப்போ எமிட்டில் எவ்வளோ வோல்ட் வரும்? இங்கேயும் 6 வோல்ட். ஓகேவா? அப்போது எப்படி இருக்குது? பேஸ் வோல்ட்டும் எமிட்டர் வோல்ட்டும் 6 வோல்ட்டாக இருக்குது. எமிட்டர் வோல்ட்டு 6 வோல்ட்டு, பேஸ் வோல்ட்டும் 6 வோல்ட்டு. பொதுவாக ஒரு டிரான்சிஸ்டர் இந்த மாதிரி இதில் கண்டக்ஷன் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டக்ஷன் ஆகாது. ஒரு டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகணும்னா பேஸ் வோல்ட்டு எப்பவுமே எமிட்டர் வோல்ட்டோட கூடுதலாக இருக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு எமிட்டர். எமிட்டரும் 6 வோல்ட்டு, பேஸும் 6 வோல்ட்டுனா இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணாது. இது எப்போ ஒர்க் பண்ணோம் அப்படின்னா எமிட்டரோட பேஸ் வோல்ட்டு கூடுதலாக இருக்கணும், அல்லது பேஸ் வோல்ட்டோட எமிட்டர் வோல்ட்டு குறைவாக இருக்கணும். எப்படி பார்த்தாலும் கெட் ஃபார்வர்ட் பயாஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ தான் இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணும். அப்போ தான் இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணும். ஒர்க் பண்ணணுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த டிரான்சிஸ்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்படின்னா இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இது கலெக்டர் இங்கே இருக்கு இல்லையா, இது தனக்கு தேவையான கரண்ட்டை இது வழியாக தான் இழுக்கும், இது வழியாக தான் போகும். அப்போது இந்த இடத்துல ஒரு வோல்ட் ட்ராப் ஏற்படும், பேஸில் வோல்ட் ட்ராப் ஏற்படும். இப்போ உதாரணமாக இங்கே 20 வோல்ட் வந்துருச்சு, இங்கே 12 வோல்ட் வருது. நார்மல் ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாம் ஓகே. இப்போது திடீர்னு 20 வோல்ட்டு 28 வோல்ட்டாக மாறுதுன்னு வைங்களேன். அப்போ இந்த இடத்துல 12 வோல்ட் கண்டிப்பாக அதிகமாக மாறும். நமக்கு மாறக்கூடாது. அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த கலெக்டிவிட்டி எமிட்டர் இருக்கு இல்லையா, கண்ணுக்கு தெரியாத இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய வேல்யூ கூடணும். அதனுடைய வேல்யூ கூடணும்னா இந்த பேஸில் வர்ற வோல்ட்டு குறையணும். இப்போ உதாரணமாக இந்த இடத்துல 10 வோல்ட் இருக்குது அப்படின்னா இது உடனே உங்களுக்கு 8 வோல்ட்டாக மாறணும். எப்போ 8 வோல்ட்டாக மாறும்? இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணால் மாறும். எப்போ இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணோம் சொல்லுங்கள்? எமிட்டர் பிக்சட் என்ன ஜீனரேட்டர் கொடுத்துட்டோம். இப்போது பேஸ் வோல்ட்டு கூடுச்சுன்னா இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணும். மறுபடியும் 20 வோல்ட் வருது இன்புட்டில், அவுட்புட்டில் 12 வோல்ட் வரும். எல்லாமே நார்மலாக இருக்கும். இப்போது ஓவர் வோல்டேஜ் வருது, 28 வோல்ட் வருது அப்படின்னா இந்த இடத்துல வோல்ட் அதிகமாகிரும். 12 வோல்ட்டுக்கு மேலே தான் வரும். வராமல் இருக்கணும்னா இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதனுடைய ரெசிஸ்டன்ஸு கூடணும்னா பேஸ் வோல்ட் குறையணும். பேஸ் வோல்ட் குறையணும்னா இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகணும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகணும்னா இந்த எமிட்டரோட பேஸ் வோல்ட்டு கூடுதலாக வரும். இங்கே தான் கூடுதலாக வருதே, ஏன்னா 28 வோல்ட் வரும்போது இங்கே என்ன ஆகுது உங்களுக்கு 13 வோல்ட்டோ அல்லது 14 வோல்ட்டோ கூடிரும். அப்போ பேஸ் வோல்ட் என்ன ஆகும்? இந்த 6ங்கிறது 6.5 வோல்ட்டாக மாறும். இந்த 0.5 வோல்ட்டு தான் இந்த டிரான்சிஸ்டரை ஆப்ரேட் பண்ணும். அப்போது ஓவர் வோல்ட் வரும் பொழுது இந்த டிரான்சிஸ்டரோட கிடைக்கிற அந்த 0.5 வோல்ட் என்ன பண்ணும்? இந்த எமிட்டர் கெப்ட் கான்ஸ்டன்ட். அதாவது இதில் 20 வோல்ட் வந்தாலும் சரி, 28 வோல்ட் இன்புட் வந்தாலும் எமிட்டர் வோல்ட்டு மாறாது. ஆனால் பேஸ் வோல்ட் என்ன ஆகுன்னா இந்த அவுட்புட் வோல்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த பேஸ் வோல்ட்டு மாறும். முதல்ல நார்மலாக 6 வோல்ட் வந்துட்டு இருந்தது, இங்கே எக்ஸஸ் வோல்ட் வந்தோடனே 6 வோல்ட்டு 6.5 வோல்ட்டாக மாறினால 0.5 வோல்ட் என்ன பண்ணுது உங்களுக்கு? இந்த டிரான்சிஸ்டர் ஆன் பண்ணிடும். இது ஆன் பண்ணிச்சுன்னா தனக்கு தேவையான கரண்ட்டை எடுக்கும்போது இங்கே வோல்ட்டு ட்ராப் ஆகும். 10 வோல்ட் இருந்தது இங்கே 8 வோல்ட்டாக மாறும். நமக்கு அதுதான் தேவை.
அப்போ அந்த வோல்ட்டு குறையும் போது இங்கே ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிரும். இங்கே ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே 12 வோல்ட் வந்துடும். எப்பப்பெல்லாம் எக்ஸஸ் சொல்கிறதோ அப்பப்போல்லாம் இந்த ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எப்பப்பெல்லாம் எக்ஸஸ் சொல்கிறதோ அப்பப்பெல்லாம் இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். இந்த கண்டக்ஷன் ஆகி என்ன பண்ணும், உங்களுக்கு அவுட்புட் வோல்ட்டை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கும். இந்த வீடியோவை ரிப்பீட் பண்ணி ஒரு தடவை பாருங்கள், ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். அப்போ தான் இதனுடைய இந்த சீரியஸ் ரெகுலேட்டர் அப்படிங்கிறத ஒர்க்கு புரியும். மறுபடியும் 1 செகண்ட் சொல்லிடுறேன். இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணணுன்னா எமிட்டர் பேஸ் ஒரே வோல்ட்டாக இருந்தால் வேலை செய்யாது. நார்மலில் ஒரே வோல்ட்டாக தான் இருக்கும். எப்போது இன்புட்டில் 20 வோல்ட் இருக்கும்போது அவுட்புட்டில் 12 வோல்ட் இருக்கும்பொழுது இன்புட் வோல்ட் கூடுச்சு அப்படின்னா அவுட்புட்லேயே வோல்ட்டு கூடும். கூடுச்சுன்னா பேஸ் வோல்ட்டு கூடும். பேஸ் வோல்ட்டு கூடுச்சுன்னா எமிட்டரை கம்பேர் பண்ணும்போது பேஸ் வோல்ட் அதிகம். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். இது கண்டக்ஷன் ஆகும். இந்த டிரான்சிஸ்டர் தனக்கு தேவையான கரண்ட்டை தனக்கு முன்னாடி இருக்கிற சோர்ஸ் இந்த பேஸ்லேருந்து இழுக்கும். இந்த எடுக்கும்போது பேஸ் வோல்ட்டு குறையும். குறையிறதுனால கலெக்டர் எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆனாலும் வோல்ட் ட்ராப் ஆயிடும். அப்போ எப்பப்பெல்லாம் எக்ஸஸ் சொல்கிறதோ அப்போல்லாம் இந்த சர்க்யூட் வேலை செய்யும். இதுதான் உங்களுக்கு இந்த சர்க்யூட்டில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காமிச்சிருக்க சர்க்யூட். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கு. என்ன, இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே தூக்கி போட்டிருக்கோம், அவ்வளோதான். இது வந்து பொட்டன்ஷியல் டிவைடர் நெட்வொர்க்கு 2N3055. இது கலெக்டர், இது எமிட்டர், இதுவும் கலெக்டர், இது எமிட்டர், இது பேஸ். ஓகே, இது இருக்குது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த 20 ட்ரிகர் ஆகி இதுக்கு வந்தால் தான் அவுட்புட் வோல்ட் வெளியே வரும். இந்த பொட்டன்ஷியல் டிவைடர் மூலிமா இந்த இடத்துல 6 வோல்ட் வரும் நார்மலாக. இந்த 6 வோல்ட் ஜீனர் டயோட் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கு. இதுக்கு இந்த பாசிட்டிவ் லைன்லேருந்து வோல்ட் ட்ராப் ஆகி இந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல இன்புட் வோல்ட்டில் கூடுனாலும் சரி குறைஞ்சாலும் சரி எப்படி இருக்கும், இந்த வோல்ட் எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது அவுட்புட்டை சென்ஸ் பண்ணக்கூடிய வோல்ட். பேஸ் வந்து அவுட்புட் வோல்ட்டை சென்ஸ் பண்ணுது. எமிட்டர் வந்து இன்புட் வோல்ட்டை சென்ஸ் பண்ணுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி எப்படி வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். இந்த வோல்ட்டு கெப்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இந்த ஜீனர் டயோட் இருக்கிறதுனால. அப்போது எக்ஸஸ் வோல்ட் வரும் பொழுது இந்த 6 வோல்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போது இந்த இடத்துல 6 வோல்ட் இருந்துச்சு, இதுலேயும் 6 வோல்ட் இருந்துச்சு, ரெண்டும் ஒரே வோல்ட்டாக இருந்துச்சு. எக்ஸஸ் வோல்ட் வரும் பொழுது இந்த இடத்துல 6 வோல்ட் அப்படிங்கிறது 6.5 வோல்ட்டாக மாறும். இந்த 0.5 வோல்ட்டு தான் இந்த டிரான்சிஸ்டர் ஆன் பண்ணி இந்த வோல்ட்டை இந்த கரண்ட்டை இழுக்கிறத ஒர்க் பண்ணுறதுனால இந்த வோல்ட்டு ட்ராப் ஆகும். ட்ராப் ஆகிறதுனால ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அவுட்புட் வோல்ட்டு கண்ட்ரோல் ஆகும். லோடுங்கிறது சிம்பிளாக மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா இன்றைக்கி நம்ம ஒரு சீரியஸ் ரெகுலேட்டர், பர்டிகுலராக ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்டர், எப்பப்போல்லாம் எக்ஸஸ் வோல்ட் வருதோ அப்போல்லாம் ஒரு சர்க்யூட் 2 டிரான்சிஸ்டர் எப்படி ஒர்க் பண்ணும். இதன் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு டிரான்சிஸ்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபிள்லாம் தெரிஞ்சுக்கிறோம், டிரான்சிஸ்டர் செக் பண்ண தெரிஞ்சுக்கிறோம், சர்க்யூட்டோட இயக்கமெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் ஃபியூச்சரில் நாளைக்கு ஒரு பவர் சப்ளை நாம் பார்க்கும்பொழுது ரொம்ப எளிமையாக ஈஸியாக நமக்கு அப்போ தான் புரியும். ஓகேங்களா? நியூ கமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டில் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா?